நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ தாங்க நடந்து முடிஞ்சது. இந்த நாமினேஷனில் நிறைய சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்லாம் இருந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணிக்கலான்னு தெரில, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது இத்தனை நாட்களாக நண்பர்கள்னு ஒரு கூட்டுக்குள்ளே இருந்த அந்த கூட்டு கிளிகள் எல்லாமே கூட்டை உடச்சிக்கிட்டு பறந்து போன ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் நிறைய பேருக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் இதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் யார் மேலே யாருக்கு என்னென்ன வன்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதில் கிளியராக காட்டியிருக்கோம். அண்ட் இந்த நாமினேஷனை தான் ரொம்ப கிளவராக எல்லாருமே ஆடியிருக்காங்க. எல்லாருக்கும் 2 ஓட்டு வர மாதிரி யோசிச்சு ஒவ்வொருத்தரும் ஓட் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே, அதாவது கேப்டனாக இருக்கக்கூடிய விஷால் தவிர, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கிற ஜெஃப்ரி தவிர எல்லாருமே நாமினேஷனுக்குள்ளே வர அளவுக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிளவராக எல்லாருமே ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு 2 விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்குது. அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அருண் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாப்புல ஒரு காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு? இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களுடைய கேமை அஃபெக்ட் பண்ணுது. அந்த அஃபெக்ட் பண்ணுறதுல இவங்களை ஆப்போசிட் பண்ணி யாருன்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அந்த கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி அப்படின்னு சொன்னார் அருண். இதில் நான் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்களாக ஜாக்லின் வந்து யாருக்கும் என்னை ஒருத்தவங்க பண்ணாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் பண்ணி நான் பார்க்கல. இன்னைக்கு அருண் ஒன்று பண்ணிட்டான், அதுக்காக நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அருண் எந்த ஸ்டைலில் நாமினேட் பண்ணாரோ அதே வழியில் திருப்பி கொடுத்துருந்தாரு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இவர் என்ன ரீசன் சொன்னாரோ சேம் ரீசன் தான் ஜாக்லின் வந்து அருணுக்கு சொன்னாங்க. ஜாக்லின் என்ன சொன்னாங்க? நீங்கள் சிலரை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடுறீங்க. எக்ஸாம்பிள் விஷால் அப்புறம் ராணப் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அங்கே சொன்னாங்க. இப்போ இருந்த டீம் பிரேக் ஆகி வேற ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். ஒன்று ரஞ்சித் இருக்கார் இல்லையா, ரஞ்சித் எப்பயுமே அவரை யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள திருப்பி நாமினேட் பண்ணிட்டு போயிடுறாப்புல. ரஞ்சித்தை 2 பேர் நாமினேட் பண்ணுறாங்க, ஒன்று அன்ஷிதா, இன்னொன்று பவித்ரா. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உங்களால் முடியும், உங்களால் எமோஷன்ஸை காட்ட முடியுது, நிறைய இடங்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தை வந்து நாமினேட் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் வந்து பதிலுக்கு அவங்க 2 பேரை நாமினேட் பண்ணுறாரு. இது வந்து சரியாக இருக்காது. என்ன ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதனாலேயே நான் ஒருத்தவங்களை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரஞ்சித் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. இது முதல் முறையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கண்டினியூஸாக இதை தான் அவர் பண்ணுறாரு. ஓப்பன் நாமினேஷனில் எப்போ யார் ரஞ்சித்தை சொன்னாலும் அவங்கள சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஸோ இவங்க வந்து பண்ணார். இது எனக்கு ஒரு விஷயம் வந்து முரண்பாடாக இருக்குது. இன்னொன்று, சௌந்தர்யா நாமினேட் பண்ணும்போது ஜாக்லினுக்கு கொடுத்த ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அந்த ரீசன் வந்து எனக்கு உடன்பாடாக இல்லை. சௌந்தர்யா இந்த கேமை கிளாரிட்டியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஜாக்லினை காரணமாக சொல்லி நாமினேட் பண்ணணும்னா எந்த காரணம் வேணாலும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோ, அந்த ஒரு இமேஜை சௌந்தர்யா ஜாக்லினுக்கு கொடுக்க விரும்பலை. சேம் அருண் இருக்கார்ல, அருண் என்ன சொன்னாரோ அதையே பிடிச்சிக்கிட்டு சௌந்தர்யா சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது ஆரம்பிச்சு வைக்கிறது அருண் தான். அருண் வந்து என்ன சொல்றாரு, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்தவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணுது, அவங்க எதனா ஒன்று பண்ணணும், இவங்களை மீறி பண்ணணும் அப்படின்னு அவங்க எதனா நினைச்சாங்கன்னா ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி. ஏன்னா ஜெஃப்ரி இப்போ வந்து என்ன பண்ணிட்டான், இருந்த பெட்ரூமில் இருந்து வேற ஒரு பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டாப்புல. இதுக்கு ஜெஃப்ரி சொன்ன ரீசன் என்னன்னா, நான் எல்லா நெகட்டிவையும் ஒதுக்கி வச்சுட்டு, இவர் சொல்றாப்புல நெகட்டிவ், அதாவது ஜெஃப்ரி எப்படிப்பட்ட ஒரு கபட வேடதாரி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு வாரம் ஒருத்தர் கூட பழகக்கூடிய ஒரு பச்சோந்தி தான் ஜெஃப்ரி. இந்த வாரம் அன்ஷிதா பவித்ரா கிட்ட இருந்தா, இப்ப திருப்பி அன்ஷிதா கிட்ட வந்திருக்கான். இவன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயே போகும்போது அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிறது. பவித்ரா முதுகுல கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான், அன்ஷிதாவை போய் கட்டி பிடிக்கிறான். அது ரொம்ப டைட்டான ஹக்கு. அது வந்து நார்மலாக கூட போகிறது அண்ணன் தங்கச்சியே அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுறாரு, இவனை அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஈஸியாக ஜெஃப்ரியை வந்து எல்லாருடைய பவுண்டரி லைனுக்குள்ளேயும் அலோவ் பண்ணுறாங்க. இது மற்றவங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இதை ஜெஃப்ரி யூஸ் பண்ணிக்கிறானா அப்படிங்கிறது ஜெஃப்ரி கையில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் மாறிக்கிட்டே இருக்காங்க, கலர் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரம் இருந்த மாதிரி ஒரு வாரம் இல்லை. ஆனால் நாமினேஷனில் ஒரு தரமான சம்பவம் ஜெஃப்ரி பண்ணாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணிட்டு போகிறாங்க, பின்னாடியே வந்து ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணிட்டு போகிறான். எனக்கு 2 விஷயங்கள் இதில் நம்ம பேசணும். ஒன்று, சௌந்தர்யா சொன்ன அந்த ரீசன், அதுதான் முக்கியமாக பார்க்கணும். சௌந்தர்யா என்ன ரீசன் சொல்கிறாங்க, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து, ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டாமினண்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
பயமாக இருக்குது. இவங்களை வந்து எதனா ஒரு இடத்துல வந்து சொல்லணும் அப்படின்னாலுமே இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்க நாமினேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஜாக்லின் அந்த இடத்துல ஒன்றுமே புரியலை. ஸோ ரயனும் ஜாக்லினும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரயனும் சில இடங்களில் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீ தான் வந்து இந்த டீமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், அவர் வந்து என்னென்னமோ சொன்னாப்புல, நீ வந்து ஒரு கேம் சேஞ்சர்னாரு, அப்புறம் கேம் ரன்னர் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் ஜாக்லின் வந்து ஒரு மறுப்பு தெரிவித்தாங்க. கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு கேமை சடனாக டேர்ன் பண்ணுறவன் தான் கேம் சேஞ்சர். என்றைக்குமே நான் அந்த மாதிரி பண்ணதில்லையே. ஜாக்லின் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, இப்போது நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா தான் சுற்றுறோம், எல்லாம் ஒன்றா தான் பண்ணுறோம். நல்லா இருக்கும்போது எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கும். அது தப்பாக போகும்போது மட்டும் ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன மட்டுமே சொல்கிறீங்க? இப்போ இந்த கேங்கில் ஒரு மிஸ்டேக்கு, அடுத்தவங்க கேம் பாதிக்குது இப்படின்னும் போது ஒரு நெகட்டிவாக போகிற இடத்துல மட்டும் என்னைய எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவங்க வைக்கிற கேள்வி. அது நியாயமான கேள்வி தான். இப்போ தப்பு அப்படிங்கிறது 4 பேர் மேலேயும் தான் இருக்குது. 4 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது நெகட்டிவாக போகும்போது அந்த ஒரு விமர்சனத்தை 4 பேருமே தான் எடுத்துக்கணும். இதுக்கு நானும் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தான் அவங்க எடுத்துக்கணுமே தவிர்த்து இவங்க அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, இவங்களால தான் நாங்கள் இதில் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. அது தப்பான ஒரு விஷயம். இதுதான் வந்து ஜாக்லினுக்கு பிடிக்கல. அவங்க சொல்கிறாங்க ரயன் கிட்ட, சௌந்தர்யா சொன்ன விளக்கத்தையே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஜாக்லின் வந்து எந்த இடத்துல, இப்போ நீங்கள் இந்த 3வது ப்ரோமோல ஜாக்லினே அதை சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல எனக்காக வந்து நில்லுங்க, எனக்காக வந்து பேசுங்க நான் சொல்லலை. நீங்களே வரீங்க, நீங்களே பேசுகிறீங்க, அப்புறம் நீங்களே வெளியில் போயிட்டு இவங்களால தான் நான் போய் அதில் மாட்டிக்கிறேன்னு சொல்லி என்னை நாமினேட் பண்ணுறீங்க. இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என் கூடவே இருந்துட்டு எனக்கு முதுகில் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. இந்த சைடு சௌந்தர்யா விஜய் விஷால் கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்கள நாமினேட் கூட பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யாரும் அப்படி சொல்லலை. நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வரல, சரிங்களா? இந்த வீட்டில் ஒரு வின்னர் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் சௌந்தர்யா சொல்லக்கூடிய காரணங்கள் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இத்தனை நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஜாக்லின் ஒரு இடத்துல போய் ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா, இவங்க தான் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே இவங்களா தான் வருவாங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஜாக்லின் வந்து சௌந்தர்யா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசு அப்படிலாம் இது வரைக்கும் எங்கேயும் சொன்னது கிடையாது. ஜாக்லின் சண்டை போடும்போது சௌந்தர்யாவா நம்ம போய் சண்டை போடலாம் அப்படிலாம் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கூட்டு போனது கிடையாது. ஒரு இப்போ உதாரணத்துக்கு ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில். அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஜாக்லின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவன் வந்து மூடுன்றான், இவங்க என்ன மூடு கீடுன்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல இவங்க தான் ஜம்ப் பண்ணி உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு ராணுவ சண்டைக்கு போயிருப்பாங்க. ஸோ இவங்களா போகிறாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்களா போகிறாங்க. இன்னொன்று, அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்லையும் தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் தான் சண்டை போய்கிட்டு இருக்கோம். அப்போ தர்ஷிகா வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசிடுவாங்க, அவங்க அப்பா பற்றி பேசுகிறாங்களோ ஜென்ரலாக ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க. அப்போயும் அந்த இடத்துல இவங்க தான் உள்ளே ஜம்ப் பண்ணி போய் தர்ஷிகா கிட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க, சரிங்களா? இந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் கூட அன்ஷிதாவை எல்லாரும் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்க தான் உள்ளே பாஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க, அன்ஷிதாவுடைய கொடையை வந்து பிடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இவங்களா தான் உள்ளே போய் ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இவங்க சௌந்தர்யாவுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, ஜாக்லின் எங்கன்னா ஸ்கோர் பண்ணிட போறா அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்குள்ள இவங்களா வாண்டடா உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் மேல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் காரணத்தினால தான் நான் உள்ள போயிட்டேன், அதனால நான் ஜாக்லினை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றது வேடிக்கையான விஷயமா இல்லையா? அதை தான் ஜாக்லின் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இப்போ கூட சௌந்தர்யாவை கூப்பிட்டு கேட்கும் பொழுது சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜாக்லின் கிட்ட சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அப்படி தோணுது, எனக்கு தோணுது உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து கேம் ஸ்பாயில் ஆகுதோ, நீ எதனா சொன்னால் கோச்சிப்பியோ, உன் கூட வரலன்னா நீ வந்து கோச்சிப்பியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஜாக்லின் அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நான் உன்னை இப்போ நடந்த இந்த கேப்டன்சி டாஸ்கில் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து விஷாலுக்கு போய் நிற்கலான்னு தான் நினச்சேன். ஏன்னா ராயன் எப்படி இருந்தாலும் உனக்கு தான் வந்து நிற்பான்னு எனக்கு தெரியும், நான் விஷாலுக்கு போய் நினைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கே நான் உனக்கு வந்து நிற்கலை அப்படின்னா நீ வந்து என்னை தப்பாக நினச்சிருவியோ, நீ என்னை கோச்சிப்பியோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் உனக்கு வந்து நின்னேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இப்போ ஜெஃப்ரி போனால, ஜெஃப்ரியை போய் வந்து ஜாக்லின் கேட்கல, உங்களுக்கு அவங்கள போய் நிற்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம்ல. இவங்க போய் அங்கே நிற்காம இங்கே வந்து நின்றுட்டு இதை வந்து நாமினேட் பண்ணுறாங்க.
ஜாக்லின் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நினைச்சு நான் வந்து நான் போகலை அப்படின்னு சொல்லி இதே காரணத்தை ஜாக்லின் சொல்றாங்க. அப்போ ஜாக்லின் என்ன கேட்குறாங்கன்னா, நான் உன்னை வந்து என் கூட நின்னு நான் வந்து சொல்லவே இல்லையே நீ எனக்கு வந்து நில்லு எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி, நீயா தான் வந்து நிற்கிற, நீயா தான் எல்லாமே பண்ணுற, அதுக்கப்புறமா நாமினேட் பண்ணும்போது நான் தான் காரணம்னு சொல்லி நாமினேட் பண்ணால் அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? இப்போ ராயனையும் வந்து ஜாக்லின் வந்து கூப்பிடல, எனக்கு வந்து நில்லுன்னு சொல்லி கூப்பிடல, இதுலேயும் வந்து ஜெஃப்ரியும் வந்து கூப்பிடல. ஜெஃப்ரி நீ ஏன் அங்கே போகணும்னு ஜாக்லின் கேட்கல. சௌந்தர்யா நீ வந்து எனக்கு நில்லுன்னு அவங்க சொல்லலை, ஏன்னா 3 பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்லலை ஆனால் எனக்கு அப்படி தோணுது, அதனால் நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்றது அக்செப்டபிளான ஒன்றா அப்படின்றதான் எனக்கு தோணுது. கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சனை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் வருது, இவங்க வந்து நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப்பால் டாமினேட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மற்ற விஷயங்கள் யோசிக்க விட மாட்டுறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா அவங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு நானாக நினச்சிக்கிறேன். ஏன்னா அவங்க அதான் சொல்கிறாங்க, சௌந்தர்யா அதான் சொல்கிறாங்க, எனக்கு தோணுது ஒருவேளை நான் உனக்காக வந்து நிற்கல அப்படின்னா நீ கோச்சிப்பியோ, நீ வேற மாதிரி அதை எடுத்துப்பியோன்னு எனக்கு தோணுது, அதனால நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்றதுல எங்கேயா லாஜிக் இருக்கு? அதை அவங்க கேட்குறாங்க. நான் சொல்லவே இல்லையே, உனக்கு தேவைன்னா நீ போய் நிற்க வேண்டியதானே, நான் உன்னை எங்கேயுமே வா எனக்காக வந்து நில்லுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லையே, நீயா வந்து நின்றுட்டு என்னை மட்டும் நாமினேட் பண்ணுறது. அவங்க ராயனையும் அதே தான் கேட்குறாங்க. குரூப்புன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க, அந்த குரூப்புன்னு நீங்களே சொல்லிக்கிட்டு கடைசியில் பார்த்தா என்ன குத்திட்டு போறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது ராயனும் என்னென்னமோ சொல்றாரு. இப்போ இதுல முழு பலியாடாக ஆக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஜாக்லினுக்கு இந்த பாடம் தேவை. இப்போ சௌந்தர்யாவை வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணலை, அவங்க தான் அருணையும் ரஞ்சித்தையும் தான் நாமினேட் பண்ணாங்க. இப்போ ஒரே விஷயம் தான், சௌந்தர்யா இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் ஜாக்லினை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஜெஃப்ரி விலகிட்டான், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஜெஃப்ரி விலகிட்டான். ஸோ ஜெஃப்ரி வந்து இனிமேல் இண்டிவிஜுவல் பிளேயராக காட்ட போகிறாங்க, அதனால நம்மளும் இங்கே எதனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் சொல்லணுமே தான் சொன்னாங்க. ஏன் அவங்க நினச்சா ராயனை சொல்லியிருக்க முடியும், ஏன் சொல்லலை? அந்த இடத்துல மேட்ரு ஜாக்லின் தான், அந்த இடத்துல மேட்ரு ஜாக்லின் தான். இப்போ முத்துக்குமரன் போய் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாரு, சௌந்தர்யா வந்து என்னை ஏன் நாமினேட் பண்ணேன்னு சொல்லி முத்துக்குமரன் கிட்ட போய் விளக்கம் கேட்குறாங்க சௌந்தர்யா, அது தப்பு இல்லையா? ஆனால் ஜாக்லின் கூப்பிட்டு கேட்கும்போது அது தப்பாக மாற்றுறாங்க. ஸோ இது முழுக்க ஜாக்லினை பலியாடாக ஆக்கப்பட்டு மற்றவங்க எல்லாருமே இதில் வந்து ஷைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ராயனும் அதே கருத்தை தான் சொல்கிறாரு, நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், அப்படி இருக்கும்போது நீ தான் இந்த டீமுக்கு ஹெட்டு மாதிரி தெரியுற அப்படின்றாரு. நீங்களா ஒன்று ஹெட்டு நினச்சிக்கிட்டு ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்குறாங்க. கடைசியாக நான் சொல்ல வருது ஒன்றே ஒன்று தான், உங்ககிட்ட வேலிடான ஒரு ரீசன் இருக்கா, அந்த ரீசனை நீங்கள் சொல்லி நாமினேட் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இதனால நீ எங்களை வந்து ஒரு ட்ராப்பில் உள்ளாக்குற. இப்போ இந்த வாரம் வந்து போன வாரம் அவங்க வந்து எந்த விதத்துலையும் டீமாக கேம் விளையாடலை, எல்லாரும் தனித்தனியாக தான் கேம் விளையாண்டாங்க. ஆனால் இப்போ சௌந்தர்யா சொல்கிற ரீசன் வந்து முந்தின வாரம் இந்த கோவா கேங் மொத்தமாக வந்து இருந்து விளையாண்டாங்க பாருங்கள், அந்த ரீசனை கொண்டு வந்து இப்போ இங்கே சொல்கிறாங்க. அது எப்படி சரியாகும்? அது தப்பு தானே அது. ஸோ இதுதான் சொல்லணும், நான் எதனா ஒன்று சொல்லணும், நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணணும், பரவாயில்ல நான் வந்து தனி பிளேயராக இனிமேல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு யாரை பலி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜாக்லின் தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நேரடியாக ஜாக்லின் நம்ம அடித்தோம் அப்படின்னா வெளியில் அது வந்து என்ன ஆகும், நம்மளுடைய பிஆர்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், ஆகா சௌந்தர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஃபயர் விடுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ரீசனே வேலிடாக இல்லையே, நீங்கள் சொல்லுங்களேன், இந்த ரீசன் வேலிடாக இருக்கா? இவங்க சொன்னது நீ நினச்சிப்பியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உன்னை நாமினேட் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், நீ என்னை கொலை பண்ணிருவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் உன்னை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எங்கேயாச்சும் லாஜிக்காக இருக்குமா? லத்தாஜிக்கா இல்லையா அது? சொல்கிறது புரியுதா? இதை தான் அவங்க காரணமாக சொல்கிறாங்க, நீ அப்படி நினச்சிப்பியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இவங்க சொல்கிறாங்க அப்படி நான் என்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மச்சான் நீ சொன்னதில்லை மச்சான், எனக்கு அப்படி தோணுது, எனக்கு அப்படி தோணக்கூடாதா அப்படின்றாங்க. எனக்கு அந்த இடத்துல தான் இடிக்குது. இப்போ ரீசனே உங்ககிட்ட இல்லை, கிளியரான ஒரு ரீசன் இல்லை. இது நானா ஒன்று நினச்சிக்கிட்டு ஒருத்தவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா? தப்பு இல்லையா அது? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ். தேர்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயம் தான், லைவில் என்ன நடந்துச்சோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ஜெஃப்ரி வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணால் ரிட்டன் போய் அவன் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணி அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீங்கள் இன்னமும் ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கீங்க, அது வந்து இன்னும் பலரை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது, அவங்க சொல்லாமல் இருக்காங்க, பட் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சௌந்தர்யா போயிட்டு ஒருத்தர்கிட்டையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னன்னா, இப்போ ஜாக்லின் வந்து கோச்சிக்கிட்டா, ஜாக்லின் வந்து அதுக்காக கோச்சிக்கல,
ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம சொல்லவே கூடாதா, நம்ம எதுவுமே செய்யவே கூடாதா, அவங்கள நாமினேட்டே பண்ணக்கூடாது. இவங்க வேற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க, சௌந்தர்யா வேற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க. ஆக்சுவலாக ஜாக்லின் கேட்டது அது கிடையாது. ஜாக்லின் கேட்டது என்ன அப்படின்னா, நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு நான் இப்படி தான் சொல்லுவேன் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு என்ன அங்கே போய் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இதுதான் அவங்க கேட்டாங்க. பட் அப்படியே இதை மாற்றி நீ என்னை நாமினேட் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் உள்ளே கொண்டு வராங்க. ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ இதுதான் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருத்தரும் இங்கே சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. நான் ஒன்னே ஒன்று எதிர்பார்த்தேன். இப்போ சௌந்தர்யா போய் சொன்னதுனால திருப்பி ஜாக்லின் வந்து அந்த இடத்துல சௌந்தர்யாவை சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஜாக்லின் அதை பண்ணலை. மேபி அதை சொல்லியிருந்தா இது எப்படி போயிருக்குன்னா, பார்த்தீங்களா ஜாக்லினுடைய வன்மத்தை பார்த்தீங்களா, சௌந்தர்யா சொல்லிட்டான்றதுக்காகவே ஜாக்லின் வந்து சௌந்தர்யா சொல்கிறா பார்த்தீங்களா. அப்போ இத்தனை நாளாக ஜாக்லினுக்குள்ளே வந்து இருந்ததெல்லாம் நட்பு கிடையாது, அத்தனையும் விஷம். சௌந்தர்யாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது பண்ணிக்கிட்டாங்க, இது பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி நிச்சயமாக பேசுவாங்க. அதை யோசிச்சு கூட ஜாக்லின் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஒன்னே ஒன்று தான், நீங்கள் யாரை வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம், அதுதான் உங்களுடைய உரிமை, அதுதான் உங்களுடைய கேம். ஆனால் ரீசன் வந்து வேலிடாக இருக்கணும். உண்மையாகவே ஜாக்லினை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இமேஜை கொடுத்துடக்கூடாது, ஜாக்லினை அந்த மாதிரி ஒரு உயரத்தில் வச்சிடக்கூடாது, அவங்களை எப்பயுமே சப்ரஸ் பண்ணியே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு வருது. எந்த இடத்துலையும் ஜாக்லின் எனக்காக வந்து நில்லு, எனக்காக வந்து பண்ணுன்னு சொல்லலை. இவங்க விஜய் விஷாலுக்கு போய் நிற்கணும்னா இவங்க போய் நின்று இருக்கலாம். இவங்க நிற்காம ஜாக்லினுக்கு வந்து நின்றுட்டு ஜாக்லின் இந்த மாதிரி நினச்சிருவாலோ நான் வந்து நின்றுட்டேன் அதனால நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பக்காவாக சௌந்தர்யா ஜாக்லினை வச்சு பயங்கரமான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வெளியில் இருக்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும், ஜாக்லினை வெறுக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்கும், பாரு சௌந்தர்யா வச்சு செஞ்சுட்டா பாரு, ஜாக்லினுக்கு இது தேவைதான், இனிமே வந்து எதனா பண்ணுவேனி அப்படின்னு அவங்க ஒரு கொண்டாடுவாங்க. இது சௌந்தர்யாவுக்கு ஒரு மைலேஜாக இருக்கும். ஸோ அதனால அவங்க பண்ணுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகும் வெளியில். ஏன்னா கண்ணை மூடிட்டு நம்புற கூட்டம் ஒன்று இருக்குல்ல, நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், என்ன அவங்க பண்ணாங்க எதுவுமே தெரியாமல் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்ல, சௌந்தர்யான்னு சொன்னாலே நம்ம கத்துறோம்ல, அப்படி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு இதெல்லாம் மாசாக தான் தெரியும். இந்த கேமை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பார்க்குறவங்களுக்கு சௌந்தர்யா எந்த அளவுக்கு ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன, அந்த ஆட்களுடைய சதவீதம் என்பது கம்மி, இந்த மக்கா இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய சதவீதம் அப்படிங்கிறது அதிகம். இதுதான் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் ஜாக்லின் இதை உணர்ந்துக்கிட்டு தனியாக விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. பட் அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.